ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்திலேருந்து பிசி எக்ஸாம் அப்ளை பண்ணுறது குறித்து 4 முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாரி ஜாப் பற்றின எல்லா அப்டேட்டுமே நம்முடைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்க பாருங்கள். டெலகிராம் குரூப்பாக இருக்கட்டும், வாட்ஸ்அப் சேனல், இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நம்ம அப்டேட் பண்ணிட்டோம் ரெகுலராகவே. அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதாவது தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்திலேருந்து ரீசெண்டாக பிசி எக்ஸாமுக்கான வேலையை அறிவிச்சிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தா 3600க்கும் மேற்பட்ட வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. பிசிஆர் இருக்கட்டும், சிறை காவலர், தீயணைப்பாளர் போன்ற பதவி அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எக்ஸாம் எப்படி இருக்க போது, ஹைட்டு, செஸ்ட் மெஷர்மெண்ட் என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதேமாரி இந்த வேலைப்புக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுறது கொடுத்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். அந்த வீடியோ பார்த்து ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த பிசி எக்ஸாம் குறித்து ஒரு 4 முக்கிய அறிவிப்பு பார்த்தா வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இந்த வெப்சைட்டில் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், வினாவிடை ஃப்ரீக்வன்சிலி ஆஸ்க்டு கொஷின் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சந்தேகம் இருக்க ஒரு 3 முக்கிய அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கோவிட்-19 காலகட்டத்தில் தேர்ச்சி பெற்ற மாணவருடைய மதிப்பெண் பட்டியலில் மதிப்பெண் குறிப்பிடப்படவில்லை. அதனால் பொதுத் தேர்வு 2025க்கு விண்ணப்பிக்கும் போது பெற்ற மதிப்பெண்கள் என்ற புலத்தில் என்ன குறிப்பிட வேண்டும்? நிறைய பேர் இருக்கிற டவுட் இதுதாங்க. நிறைய பேர் என்கிட்டையும் கேட்டிருக்கீங்க. அதாவது 10th நிறைய பேர் கொரோனா பாஸ் ஆகியிருப்பாங்க, அவங்களுக்கு மதிப்பெண் கிடையாது. அதனால் நம்ம இந்த பிசி எக்ஸாம் அப்ளை பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா மதிப்பெண் கேட்கும். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் பெற்ற மதிப்பெண் அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு பாஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதேமாரி பர்சன்டேஜ் கேட்குதா அப்படின்னா 100% அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ பெற்ற மதிப்பெண்ணில் பாஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணவே போதுமானது. ஓகே, இதான் முதல் டவுட். இந்த டவுட் கண்டிப்பாக நிறைய பேருக்கு இருந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, பிஎஸ்டிஎம் குறித்து தமிழ் வழியில் பயின்றதுக்கான பழைய சான்றிதழை வைத்து விண்ணப்பிக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் பார்த்தா பழைய பிஎஸ்டிஎம் வச்சிருக்கேன் அப்படின்னா பயன்படுத்தலாமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் எழுப்பியிருக்காங்க. தமிழ் வழியில் பயின்றதுக்கான பிஎஸ்டிஎம் சான்றிதழ் டிஎன்யூஎஸ்ஆர்பின் அறிவிக்கை குறிப்பிடப்பட்டுள்ள படிவத்தின்படி வைத்திருந்தால் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நோட்டிஃபிகேஷனை பார்த்தா பிஎஸ்டிஎம்முக்குன்னு ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அதேமாரி ஃபார்மேட்டில் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஸோ அதை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க மாதிரி இந்த ஃபார்மில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதாங்க உங்களுக்கான பிஎஸ்டிஎம் ஃபார். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு வாங்கியிருக்க அப்படின்னா அதே நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். ஏன்னா அதே ஃபார்மேட் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க, எந்த மாற்றமும் இருக்காதுங்க. ஸோ நோட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் பார்த்தா யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பழைய பிஎஸ்டிஎம் வச்சுருக்கவங்க தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்மேட்டில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஃபார்மேட்டில் இல்லைன்றவங்க நீங்கள் ஆன்லைன் மூலமாக இருக்குது அப்படின்னாலும் அதே ஓகே. ஸோ பழையனா நீங்கள் கையில் எழுதுனது இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். ஆன்லைனில் பழசு இருந்தால் ஆன்லைனில் இருக்குது தாராளமாக நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாங்க. ஸோ பிஎஸ்டிஎம் இல்லாதவங்க 1 to 10th வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா பிஎஸ்டிஎம் இருந்தால் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது. அதனால் பிஎஸ்டிஎம் இருக்கவங்க வாங்கி கூட அப்ளை பண்ணிட்டு பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள். ஓகே, மூணாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா, சார்பு ஆய்வாளர் தேர்வுக்கு பெற்ற சார்ந்துள்ள வாரிசுக்கான சான்றிதழை தற்போது பொதுத் தேர்வு 2025க்கு பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தா வாரிசுக்கான சர்டிஃபிகேட் அப்படின்றத வாங்கியிருப்பீங்க, அந்த டிபெண்டன்ட் அதுக்கான வாங்கியிருப்பீங்க. ஸோ அது இப்போ பயன்படுத்தலாமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பயன்படுத்துதான் தான் பயன்படுத்த முடியாது, நீங்கள் புதுசாக தான் வாங்கணும். அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் சப் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ எக்ஸாமுக்கு வாட்கம் டிபார்ட்மெண்ட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க. அதனால் இப்போ இந்த பிசி எக்ஸாமுக்கு பயன்படுத்தலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இட் கேனாட் பி யூஸ்டு, இதை நீங்கள் பயன்படுத்த முடியாது, செப்பரேட் சர்டிஃபிகேட்டாக நீங்கள் புதுசாக வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதாங்க ஒரு 3 ஃப்ரீக்வன்சி ஆக்சஸ் கோட். ப்ரீவியஸாக இந்த டவுட் கேட்டே இருக்காங்க, அதனால் அவங்க வெப்சைட்லேயே இந்த 3 அறிவிப்பை அப்டேட் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு ஃப்ளாஷ் நியூஸ்லேயே போகுது. எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் அப்படின்னா,
அதாவது யாராச்சும் ஒரு நபர் உங்களை வந்து நான் வந்து இந்த மாதிரி பிசி எக்ஸாம் நான் உங்களுக்கு வாங்கி தரேன், இவ்வளோ அமௌண்ட்டு கொடுங்க வாங்கி தரேன், அதேமாரி சம்மந்தப்பட்ட இன்ஸ்டியூட்டும் உங்களுக்கு வந்து ஷூரிட்டி கொடுக்குறாங்க, இவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த நாங்கள் ஜாப் வாங்கி தரோம், அந்த மாதிரி யாராச்சும் ஷூரிட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் பொறுப்பல்ல, உங்கள் லாஸுக்கு நாங்கள் பொறுப்பல்ல அப்படின்றதையும் தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. எச்சரிக்கை, அதாவது தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தால் நடத்தப்படும் அனைத்து தேர்வுகளும் முற்றிலும் தகுதி அடிப்படையிலானவை. ஸோ தகுதி பேஸ் பண்ணி தான் செலெக்ஷன் பண்ணுறோம். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் நியாயமற்ற வழிகளில் வேலைவாய்ப்பை பெற்று தருவதாக பொய்யான வாக்குறுதிகளை அளித்து ஏமாற்றும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அந்த தரகர்கள், பயிற்சி நிறுவனங்கள் மற்றும் முகவர்கள், ஏஜென்ட்லாம் நீங்கள் ஏமாற வேண்டாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் அந்த மாதிரி ஏமாறாங்க அமௌண்ட் கொடுத்து. இத்தகைய நேர்மையற்ற நபருடன் எந்த விதமான எதுவுமே எங்களுக்கு டிரான்சாக்ஷன் பரிவர்த்தனை எதுவுமே இல்லை, நீங்களும் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதனால் உங்களுக்கு ஏதாச்சும் லாஸ் ஏற்படுது அப்படின்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படின்றதையும் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நாங்கள் வாங்கித்தரோம், வேலை வாங்கித்தரோம், அந்த மாதிரி யாராச்சும் சொன்னாங்க அப்படின்னா நம்பாதீங்க, உங்களுடைய மணி தான் வேஸ்ட் ஆகும் அப்படின்றதையும் இதில் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதாங்க 4 முக்கிய அறிவிப்பு. கண்டிப்பாக பிசி எக்ஸாம் குறித்து அடுத்தடுத்த வீடியோ நம்ம வந்து பார்த்துடலாம். ஏன்னா இன்னமும் நிறைய பேருக்கு வந்து சந்தேகம் இருக்குது ஆன்லைன் அப்ளிகேஷன், அதை ஒன் பை நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த 4 அப்டேட்டை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.